நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அது போதாது. எல்லா ஊழியக்காரர்களும் ஸ்தோத்திரம், விசேஷமாக லீடர்ஸ், லே பாஸ்டர்ஸ், ஆமென், கேஸ்ட் லீடர்ஸ், அவுட் சர்ச் லீடர்ஸ் எல்லாரும் இந்த ஊழியத்தில் அவங்க பங்கு கொண்டாங்கன்னா இந்த தேவன் இந்த சபையை பரிசுத்த ஆவின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவின் கிருபையினால் சபையை அலங்கரிக்க போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த இடத்துல நிற்க தேவன் எனக்கு கொடுத்த கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. எப்போவோ ஒரு முறை என் மேலே தான் சீட்டு விடும். ஏன்னா எனக்கு சான்ஸ் கொடுக்க என்ன தெரியல, பயப்படுவாங்களோ, வார்த்தை சரியாக பேசுகிறோன்னு இல்லை. இந்த புல்பிட்டில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் ஆவியானவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பால் எங்சோ என்று அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவர் யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்னா ஒரு சிறு பிள்ளையினால், ஒரு சிறு பெண்ணால் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். சிறு பெண்ணை கொண்டு பால் எங்சோ ரட்சிக்கப்பட்டு உலகத்தில் பெரிய சபை. ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல் உங்களை கொண்டு ஆமென் ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு தகுதியே இல்லையே, நான் படிக்கையே இல்லையே என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்க. ஆனால் பேதுரு படிக்காத ஒரு மாமேதை. ஆமென். தேவன் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. பேது ஒரு மீன் பிடிக்கிற சமூகத்தில் இருந்தாலும் தேவன் அவரை முன்குறித்து அவரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பேது நடந்து செல்லும் போது அவருடைய சரீரம் தொட்டவர்கள் சுகமானார்கள். ஆமென். கர்த்தர் இந்த எழுப்பதின் காலத்தை நமக்கு கட்டளையிட்டுவதை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருப்பதை நமக்கு தெரியும். ஆனால் நாம் வரங்களினாலும் கிரியைகளினால் நாம் ஆயத்தமாகப்பட வேண்டும். நீங்கள் சிறப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம வளருவோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆமென் தேவனுடைய சமூகத்தில் சேர நம்மை பயன்படுத்த போகிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துங்க. ஆமென். ஒரு சிலராக இருந்தாலும் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 1 கொரிந்தியர் 12:31 இப்படியாக வாசிக்கிறோம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்று அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காணும். முக்கியமான வரங்கள். ஸ்தோத்திரம். இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய நீண்ட சப்ஜெக்டு, அது லகுவாக சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு ஹைலைட் பண்ணி தான் நம்ம அதை முடிக்க முடியும். ஆமென். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையும் வழியும் உங்களுக்கு காண்பிக்க. வரங்களை நாட வேண்டும் என்று இந்த காலவழியில் தேவன் திருவுளம் பற்றுகிறார். ஆமென். வரம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். ஆமென். ஒருத்தரை போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்றால் நமக்குள் இருக்கிற பாரம், நமக்குள் இருக்கிற மனதுருக்கம், நமக்குள் இருக்கிற கிருபை, நமக்குள் இருக்கிற அபிஷேகம் அவரை தொட வேண்டும், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மளும் அநேக அற்புதங்கள் நடக்கணும், வியாதிகளிலிருந்து விடுதலை தரணும், பிசாசுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும்னால் நம்ம எப்படி இருக்கணும்? வரங்களால் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வரம் மிக மிக முக்கியம். ஆனால் அதனால் வர ஆசீர்வாதம் பரலோகத்தில் நமக்கு நம்முடைய கணக்கு எழுதப்படுகிறது. ஆமென். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்காக ஊழியம் செய்யாத தேவாதி தேவனுக்கு பரலோகத்து ராஜ்யத்தை கட்ட நம்ம முழு மனதோடு கர்த்தரை பிரகடனம் செய்யும்போது நம்ம குடும்பம் ஸ்திரப்படும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த வரம் எங்கிருந்து கிடைக்குன்னா யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது,
அவ்விடத்தில் யாரொரு மாதரும் யாதொரு வேற்றுமையும் நிழலில்லை. யாராவது வாசிங்க, யாக்கோப்பு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது? பரத்திலிருந்து, பரலோக தேவத்திலிருந்து, பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அப்படிப்பட்ட வரத்தை நாம் பெற வேண்டாம், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் ஊழியம் செய்கிற ஒரு சிலர் ஊழியக்காரர்களாக நாம் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்ட விசுவாசிகளை நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்காக ஊழியத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த சபையை விரிவாக்கப் போகிறார். கர்த்தர் இந்த சபையில் தான் எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். அநேக ஜாதிகள் இந்த சபையின் மூலம் ரட்சிக்கப்பட்டு சபை கட்டப்போகிறது என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக உண்மையாக ஆமென் ஊழியம் செய்யும்போது இந்த கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:28 இப்படியாக வாசிக்கிறோம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கவர்களை ஊழியங்களையும் ஆளுகையும் பலவித பாசங்களை ஏற்படுத்தினார். வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். ஆமென். இந்த வரம் பெற்று ஊழியம் செய்கிறது லகுவான காரியம். யார் தேவன் முன்கிருத்திருக்கிறார், யார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வரங்களை கொண்டு தேவன் பயன்படுத்துவார். ஆமென். தேவன் சபையிலே எழுப்புதல் எங்கு உண்டாக்குறதுனா சபையில், வரம் எங்கு செயல்படுகிறதுனா சபையில், ஊழியங்கள் எங்கு செயல்படுகிறதுனா சபையில். ஆமென். சபை தான் முக்கியமானது. அதை யாருன்னா அப்போஸ்தலர்கள், தேவனால் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசி, நமக்கு யாரும் தெரியாது, நம்முடைய தலைமை போதகர் ஒரு அப்போஸ்தலர், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அநேகர் அவர் ஆத்துமாதாயம் செய்தவர். ஆமென். வரங்களினால அநேகரை அவர் அதிசயங்களினால அற்புதங்களினால அவர் செய்து அவர் ஒரு அப்போஸ்தலராக இருந்த தேவன் பயன்படுத்தினார். ஆமென். எலியா மேலிருந்து சால்வையை எலிசாவை கேட்டன, இரட்டதனையாய் தேவன் ஆசீர்வதிக்கப்படும் என்று கெஞ்சினான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த சாலை அப்போஸ்தலராகிய நம்முடைய தலைமை போதக்கூடிய அப்போஸ்தலருடைய வரத்தையும் அபிஷேகத்தை நமக்கு கிடைக்கணும், வாஞ்சிக்கணும். ஆமென். அவர் விட்டு சென்ற பணி, இறை பணியை தொடர்ந்து செய்யத்தக்க இந்த வல்லமை நமக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும். நமக்கு ஒரு தரிசனத்தோடு செயல்படும் போது கர்த்தர் வரங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களாகிய எங்களை பயன்படுத்த வேண்டும். போதகர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஆமென் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். 2 எஜமானுக்கு நாம் வேலை செய்யக்கூடாது, மனுஷனுக்காக நாம் வேலை செய்யக்கூடாது. பிதாவை கனப்படுத்த வேண்டும், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் போதகர்களால் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். அவருடைய சித்தத்தை மட்டும் நம்ம செய்யும்போது போதகர்களையும் பயன்படுத்துவோம். ஆனால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அநேக போதகர்கள் நம்முடைய சபையில் இருந்தாலும் அவர்களை கொண்டு தேவன் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் they have to be prepared. ஆமென்.
அவங்க ஆண்டவருக்காக முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழும்போது ஆண்டவருடைய வரங்களை கொண்டு அநேகர்களுக்கு செய்யும்போது அவர்களையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தர் அந்த இடத்துல என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய ஊழியத்தில் பின்மாற்றத்துக்கு போக அளவுக்கு நிறைய காரியங்கள் நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நாமும் தலைமை போதுகிறோம் குழுவாக ஆனபடத்துக்கு சென்று ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், கைகளில் காயங்களோடு இருந்தோம். அதிலிருந்து நான் இந்த ஊழியத்தை விட்டு போகலாம் என்று நான் நினைத்த போது கர்த்தர் மறுபடியும் இந்த மதுரைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தம் என்னென்னா இந்த ஊழியத்தை செய்ய நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமேன். இந்த ஊழியத்தை செய்கிற நம்மை வல்லமையாய் அபிஷேகம் வைத்திருக்கனால போதுகிறளாகிய எங்களை தேவன் பயன்படுத்துவார். எப்போது என்றால் ஸ்தோத்திரம் 2 எஜமானுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதபடி தேவாதி தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது பிதாவையுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் அக்னி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துவார். இது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். சபையில் அநேகர்கள் வராங்க போகிறாங்க, ஆனால் அவருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவித்தில் உள்ளான மனுஷன் பலப்படுத்த வெறுமையாய் கடந்து செல்வதை நம்ம அறிந்திருக்கிறோம். சபையாரை நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். வல்லமையாய் ஒவ்வொருவரும் பயன்படுத்தணும். வார்த்தைகள் பேசும்போது ஒவ்வொரு உள்ளத்தை தேவன் அறிய வேண்டும். இந்த வார்த்தையினால் வருகிற நம்முடைய சபையார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் வரம். ஆமென். வசனத்தை நல்லா தியானிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது யார் என்ன தேவையோடு வருகிறார் என்று ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுவாங்களா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கேட்கும்போது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியர்களையும் ஆளுகை பல பாசுகளை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பரத்திலிருந்து, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக வரங்களினால அபிஷேகத்தினால வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:31 எப்படியாக வாசிக்கிறோம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்று அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வரம் எல்லாருக்கும், இந்த 9 வரமும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஒரு சிலர் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துவார், ஒரு சிலர் அப்போஸ்தலர்களாக பயன்படுத்துவார், ஒரு சிலரை அற்புத அடையாளங்களை செய்கிறவரை நாம் பார்க்கிறோம். ஆமென். மறைந்து போன டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவர்கள் இந்த ஊழியங்களை செய்ததுனால லட்சக்கணக்கான மக்கள் அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஆமென். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதற்குள் ஆண்டவர் அவர் வல்லமையாய் படுத்ததுனால, அவரை முன்குறித்தினால, வரங்கள் அவர் மூலம் கிரியை செய்தனால டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை தேவன் பயன்படுத்தினார். லட்சக்கணக்கான ஜனங்கள் 149 ப்ரேயர் டவர் இருக்குது. ஆமென். அவர்களை முன்குறித்தனால தேவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டார். அது விசேஷித்த அபிஷேகம். ஆமென். சபையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் வரங்கள் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சபையில், நம்முடைய சபையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் வரங்கள் செயல்பட வேண்டும், வரங்கள் கிரியைகள் செயல்பட வேண்டும். ஆமென். 1ஆம் நூற்றாண்டில் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். பேதுரு எப்படிப்பட்டவர்? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தவர். ஆமென். ஆனால் மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கேட்டதான ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவன் தான் மூளைக்கல்லாக இருந்தார். யார்? பேதுரு. படிப்பு அறிவு இல்லாத பேதுரு, ஒரு பேதுமையான ஒரு பேதுருவை
தேவன் அந்த நாளில் பயன்படுத்தினார். அவர் நடந்து செல்லும்போது அற்புதம் நடந்தது. ஆமென். அவர் நடந்து செல்லும்போது அவர் வஸ்திரத்தை தொட்டு அற்புதங்கள் நடந்தது. அதுபோல் நம்முடைய சபையில் இருக்கிற தேவன் பயன்படுத்த போகிறார். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பவுலின் கைகளில் விசேஷித்த அற்புதங்கள் நடந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சேவாலை எடுத்து பயன்படுத்தினார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அநேக ஜனங்களை, அநேக தீர்க்கதரிசிகளை தெரிந்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையில் நாம் வெறும் கையோடு கடந்து செல்லாதபடி, ஆமென், அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, வரங்களால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம் ஊழியத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஜெபத்தில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வரத்தினால தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். ஆமென். இந்த கடைசி காலத்தில் எல்லோருக்கும் வரங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபையில் ப்ரேயர் ஜெபம், அதிகாலை ஜெபம் இருக்குது, உபவாச கூட்டம் இருக்குது, முழு உழவு ஜெபம் இருக்குது. அதில் ஒரு சிலர் தான் வராங்க. ஆமென். ஒரு சிலர் 30 பேர். அந்த 30 பேர் தான் தேவன் பயன்படுத்த போகிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த 30 பேரை தேவன் மகிமையாய் பயன்படுத்த போகிறார். எப்போது என்றால் அவர்கள் அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய சுவிசேஷ பணிக்கு முழுமையாய் ஒப்புக்கம் கொடுக்கும்போது அந்த 30 பேரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:28 இப்படியாக வாசிக்கிறோம். முதலாவது நமக்கு ஆவிக்குரியங்களை, வரங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவினால் நிரம்ப வேண்டும். அவன் பரிசுத்த ஆவின் வரங்களை பகிர்ந்து அளித்து நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆவிக்குரிய வரத்தை குறித்து நமக்கு அறிவு இருக்க வேண்டும். ஆமென். இது பெரிய சப்ஜெக்ட். ஆமென். இது ஒரு 3 நாள் 4 நாள் பேச வேண்டியது ஒரு ½ அன் ஹவரில் செய்ய முடியாது. ஆமென். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம். ஞானத்தின் வரம், ஸ்தோத்திரம், அறிவு உணர்த்த வசனம், பகுத்தறிவு வசனம், வல்லமையில் வரங்கள், குணமாக்கும் வரம், விசுவாச வரங்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். சாலமோன் ஞானத்தில் சிறந்திருந்தார். ஆமென். அவன் கேட்டது, அவன் கர்த்தருடைய கேட்ட காரியம், எனக்கு இந்த ஜனங்களை ஆள விசேஷித்த ஞானத்தினால எங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஞானத்தினால தேவன் அவர் கேட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தனால அநேக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அப்போது நம்ம செய்ய வேண்டியது ஞானத்தின், ஆமென், வரத்தை நாட வேண்டும். ஆமென். சாலமோன் காலத்தில் ஒரு பிரச்சனை, ஸ்தோத்திரம், கொடிய பஞ்சம். உங்களுக்கு நிறையாவே தெரியும். 2 விதவைகள், ஆமென், குழந்தையை வெட்டி சாப்பிட்ற காலம். ஒரு குழந்தையை ஒருத்தர் சாப்பிட்டுட்டாங்க. அடுத்த நாள் இன்னும் குழந்தையை சாப்பிட வேண்டும். அப்போ 2 பேர்களுக்கும் என்ன, அவங்களுக்கு ஒரு விவாதம். அப்போது அந்த குழந்தையை வெட்டி சாப்பிட வேண்டும் என்று ஞானத்தின் ஆவினால் நிறைந்திருக்கிற சாலமோன் அந்த இடத்துல வராங்க. சாலமோன் ராஜா சொல்கிறார், சரி, இந்த குழந்தையை 2 வெட்டி நீங்கள் சாப்பிடுங்க. ஆமென். உண்மையான தாய் யார் என்று கண்டுபிடிக்க அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்தினார். நடந்த சம்பவம் என்னவென்றால், உண்மையான தாய் கதறினாள், அழுதாள். இந்த குழந்தையை, ஸ்தோத்திரம், அவளுக்கு கொடுத்து விடுங்க. ஆமென். அப்போது ஞானத்தின் வரத்தினால தேவன் சாலமோனை கொண்டு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். இந்த குழந்தை உண்மையான தாய்க்கு உரிமையானது. அப்போ ஞானத்தினால நம்ம தேவனுடைய கேட்க வேண்டும். ஞானத்தின் ஆவினால் நிரப்ப வேண்டும். அறிவு உணர்த்த வசனம், ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நிறைய 9 வரங்கள் இருக்குது. அறிவு உணர்த்த வசனம் எல்லாருக்கும் இருக்கா? ஆமென். த நாலேஜ் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.
ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டு இருக்கிறோம், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க என்று சீஷர்களை அனுப்பினார். அப்பொழுது ஸ்தோத்திரம், சீஷர்கள் அவருடைய வார்த்தையின்படி சென்ற அதே மாதிரி அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டது அறிந்தார்கள். அப்பொழுது அந்த ஜனங்களிடம் கேட்டார், என் ஆண்டவருக்கு வேண்டும் என்றால் அந்த கழுதை குட்டியை கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் அவருடைய அறிவுனால, ஆண்டுடைய ஞானத்தினால சொன்னதுனால தேவன் அதை வாய்க்க செய்தார். அப்போது ஊழியத்தில் நம்ம வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றால், அபிஷேகத்தினால வல்லமையினால் எடுத்து பயன்படுத்தினால சொல்லப்பட்ட வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது ஞானத்தின் வரம், அறிவு வரம் நமக்கு தேவைப்படுகிறது. வல்லமையான வரங்கள், குணமாக்க வைக்கும் வரம், இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். ஆனால் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வார்த்தையின் வரங்கள் நம்பர் 1, பற்பல பாஷைகள் பேசுவது, தீர்க்கதரிசி சொல்வது வரங்கள், வியாக்கான வரங்கள் செய்யப்பட வேண்டும். அதுதான் வார்த்தையின் வரங்கள். பற்பல பாஷைகள் பேசுவது, தீர்க்கதரிசனம் சொல்லுவது, வியாக்கன வரம் செயல்படுவது. ஆமென். அடுத்து இந்த 9 வரங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாஞ்சித்து, ஆமென், அதை செய்யும்போது கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்து கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார். வெளிப்பாட்டு வரங்கள் ஞானத்தை போதிக்க வரும், அறிவை உணர்த்த வரும், ஆவிகளை பகுத்தறித்தல். செயல்பாட்டு வரம் குணமாக்க வரம், அற்புதம் செய்யும் சக்தி, விசுவாசம். இதெல்லாம் போய் நீங்கள் வீட்டில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:1-11 மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வரங்களை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:14 வாசிக்கிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு நம்ம பார்க்கிறோம். 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியை காண்கிறது போல கண்டு ஆவிக்குரிய கர்த்தரால் அது சாயலாக தன் மகிமையின் மேல் மகிமை மறுரூபமாகப்படுகிறோம். ஆமென். வாசிங்க 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவிக்குரிய கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை பெற முடியும், மறுரூபமாகப்படப்படுகிறோம். எப்பொழுதுனால் வரங்களை கிரியை செய்யும்போது நாம் மறுரூபமாகப்பட்டு செய்யப்படுகிறோம். ஆமென். வல்லமை எதற்காக, இந்த வரங்கள் எதற்காக என்றால் பாவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமை வேண்டும். ஆமென். சோதனையை மேற்கொள்வதற்கு வல்லமை வேண்டும். யாரால் இந்த வல்லமை கிடைக்கிறதுனா பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வல்லமை கிடைக்கிறது. ஆமென். இந்த வரங்களை நாம் நாட வேண்டும். சங்கீதம் 3:8 இப்படியாக வாசிக்கிறோம். 3:6-8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரோ தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரோ அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்களோ அவரை எடுத்து தேவன் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 28:8 கர்த்தர் அவருடைய பலன், தான் அபிஷேக பண்ணனுக்கு அரணான அடைக்கலம். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலம், தாம் அபிஷேக பண்ணினவருக்கு அவரால் அடைக்கலம். இது எதுக்கு சொல்ல வரனா, வரங்களால் வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்ம தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டு இந்த சபைக்கு கொண்டு வந்து முகாந்திரம் என்னவென்றால் அநேகர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். சங்கீதம் 28:9 தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சொந்தத்தையும் ஆசீர்வாதங்களை போஷித்து
அவர்கள் என்றென்றைக்கும் உயர்த்த ஜனங்களை ஆவிக்குரிய போஷாக்குனால, ஆவிக்குரிய ஸ்தோத்திர வரங்கனால, ஆவிக்குரிய அபிஷேகத்தினால நாம் நடத்த வேண்டும். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கார். எப்பொழுது என்றால் கர்த்தருக்காக முழுமையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது சொல்லப்பட்ட காரியங்கள் தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியாது, ஆண்டவர் சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன். அப்போ வரங்களை நாம் நாட வேண்டும். வரங்களை நாடும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்திரப்படுத்தும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையினாலும் அகப்பட்ட யாவரும் குணமாக்குறவனாக சுற்றி திறந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். ஆமென். நமக்கு ஒரு மாதிரி. வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் ஆகிய கர்த்தராகிய இயேசுவை என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினால் நிரப்பினார். அப்போ நம்முடைய ஊழியத்தில் இந்த அபிஷேகம் இருக்கணும். இந்த வல்லமை இருக்கும்போது கர்த்தர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. தேவன் அவரோடு கூட இருந்தபடினால், தேவன் நம்மோடு கூட இருந்தால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை நம்மளால் காண முடியும். நம்முடைய குடும்பம் சிறப்படும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். ஆமென். அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திறந்தார். ஆமென். அவர் மனதுருகிற தேவன். இஸ் எ கம்ஃபர்டர். மனது இறங்கி அற்புதம் செய்கிற தேவன். நமக்குள்ளும் அது இருக்கணும். ஆமென். நமக்குள்ளே அற்புதங்கள் நடக்கவும் மற்றவங்க மேலே இறங்கி உதவி செய்கிற மனப்பான்மை நம்ம இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கிற தேவன். 1 கொரிந்தியர் 13:1-4 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 13:1-4. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. போதும். நான் மனுஷர்கள் பாஷைகளையும் தூதர்களை வாசிகளை பேசினாலும் அன்பு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அன்பு நமக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்போம். அப்போது எவ்வளோதான் வரம், எவ்வளோதான் வல்லமை, எவ்வளோதான் அபிஷேகம் இருந்தாலும் நமக்குள்ளே என்ன இருக்கணுமா? அன்பு இருக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க நீங்கள்
இவர்களை குறித்து மற்றவர்களை குறித்து எவ்வளோ அளவு தெரியும்னு தெரியாது. சபைக்கு கடந்து வரோம், பேசுகிறோம், ஆராதனை கடந்து வரோம், செய்தியை கேட்குறோம், அப்படியே கடந்து செல்கிறோம். மற்றவர் மேல் இரக்கம், மற்றவர்கள் அன்பு இருந்தால் தான் அந்த அன்பின் ஆவினால் அவனை நம்ம நேசிக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றால் சபையில் தான் அவங்களுடைய ரட்சிப்பு தெரியும். ஆமென். நான் மனுஷர்கள் பாஷைகளும் தூதர்கள் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களைப் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவும் அறிந்தும் மலைகளை பேர்க்கத்தக்கல சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. ஆமென். லவ் யுவர் நைபர்ஸ். ஆண்டு மனதுருக்கிற தேவன். ஆமென். அவர் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன். அன்பு இருந்தால் தான் மற்றவர்களை நம்ம ஸ்தோத்திரம் விசாரிக்க முடியும். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றரிக்கப்பட்டால் எழுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கும் அது உங்களுக்கு தெரியாது. கவிதா சிஸ்டரிங்க இருப்பாங்க, அவங்க இதில் வேலை செய்கிறாங்க, கேட்ரிங்கில். நினைக்கிற ஒரு 3 நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு டைபாய்டு காய்ச்சல். ஸ்தோத்திரம். ஆமென். உண்மையான அன்பு இருந்ததால், ஆமென், நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவரை விசாரிக்கவும் நாம் துணிதப்பட்டிருப்போம். நமக்குள்ளே இருக்கிற பசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அதை தூண்டுவார். டாக்டர் சுந்தர்மூர்த்தி அவர்களுடைய ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அட்மிட் ஆகிட்டுருக்காங்க. ஆமென். அவர் ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் அவருக்குள்ளே அவர் இறங்கி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, சபையில் நம்ம இருக்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வியாதியுசர்களை நாம் விசாரிக்க வேண்டும். ஆமீன். கைவிடப்பட்ட ஜனங்கள், வயதானவர்கள், முதியோர்களை நம்ம விசாரிக்கிறதா, அதான் சபை. ஆமீன். சபையில் நம்ம விசாரிக்கிற அன்பு. எவ்வளோதான் தேவன் உங்களை சீமான ஆக்கியிருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தியிருந்தாலும் மற்றவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். ஆமேன். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது. அப்போது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அது திரைசாவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அவங்க குஷ்டரோக மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தாய் இப்போ இல்லை, ஆனாலும் அவர்கள் மனம் இறங்கி ஊழியம் செய்தாங்க. ஆமேன். குஷ்டரோகம் ஒரு லெகவான காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு காலத்தில் அவங்கள உதைக்கி 15 நாட்கள் சரி அவங்கள உதைக்கி ஒரு கிராமத்தில் விட்டு விடுவாங்க. அதன் மத்தியில் அருமையான அந்த தாயார் ஊழியம் செய்தார். ஏன்னா மனதுருக்கம், கர்த்தருடைய அபிஷேகம் அவருக்குள் இருந்தது. ஆமேன். அந்த ஏழை பிள்ளைகளுக்காகவும் குஷ்ட நோய்களுக்காக தம்மை அர்ப்பணித்து அவங்க ஊழியம் செய்தாங்க. ஒரு நாள் தெருவில் அந்த கல்கட்டாவில் கடந்து செல்லும்போது ஒரு காரில் இருக்கிற மனுஷனை பார்த்து என்ன பண்ணார்? அந்த உதவி கேட்டார். அவர் என்ன பண்ணார்? அந்த கையில் காரி துப்பிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ அதை என்ன பண்ணார்? நல்லா தொடச்சிட்டு, இது எனக்காக கொடுக்கப்பட்டது, இந்த சிறு பிள்ளைகளுக்காக, குஷ்டரோகிகள் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய அன்பு, அவருடைய அர்ப்பணித்தை பார்த்த அந்த பெரிய செல்வந்தன் அந்த ஓமில் போய் அவருக்கு வேண்டிய எல்லா சகலத்தையும் செய்து கொடுத்தார். தெரேசா போல நமக்கு இருதயம் வேண்டும். ஆமேன். ஆண்டவர் இந்த உலகத்து எதற்கு வந்தார் என்றால், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும், ஆமேன், விதவைகளையும் விசாரிக்க இந்த உலகத்தில் வந்தார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிதாவானவர் ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நோக்கமே அன்பு, பிரதான அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். அவர் மனதுருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மத்தேயு 3:15 வழியாக வாசிக்கிறோம், இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தார். எதை சொல்ல வர வேண்டும் என்றால், அபிஷேகம், வல்லமைகள், வரங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனை அறிந்திருக்க வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்ம பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவினால் அனுப்பப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் மிகவும் முக்கியம். ஆமென். எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்ல, இந்த ஞானஸ்தானம் எதற்காகனா மன திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்தானம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் மத்தேயு 3:14, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் கரையேறின போது இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரதான உன்னதமான பிதாவினுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஜலத்தினாலும் ஆவினால அவர் ஒப்பு கொடுத்தார். அபிஷேகத்திற்கும் அந்த ஞானஸ்தானத்துக்கும் ஒப்பு கொடுத்திருக்கார். ஆமென். அப்போ ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? வலியுறுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 3:27 வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டு, அவர் ஜெபிக்கிற ஆண்டவர், ஆண்டவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஸ்தோத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? அவர் ஜெபம் பண்ணதற்கு வானம் திறக்கப்பட்டது. 3:22 பரிசுத்த ஆவியான ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்றார். அப்போது ஞானஸ்தானம் நமக்கு மிக மிக முக்கியமான. ரோமர் 6:3 வாசிங்க. ரோமர் 6:3-4. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளபடியும் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூடவே அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்தானம் என்னென்னு நம்மளுக்கு மற்றவர்கள் சொல்ல நமக்கு தெரியணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று புதிய மனுஷனாக, ஆமென், ஆண்டவருக்காக எழும்பக்கூடிய மனுஷனாக நம்மை தெரிந்து கொண்டார். ஞானஸ்தானம் எதற்குங்க? மனம் திரும்புவதற்காக ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஞானஸ்தானம். மற்றவங்க சொல்கிறாங்க, குடும்பத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கட்டாயப்படி நிமித்தம் இல்லாமல் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்தானம். எதுக்கு சொல்ல வரேன்னால், இந்த வரம், இந்த அபிஷேகம், இந்த வல்லமை எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் இதுதான் பேசிக், இதுதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கணும், தேவனுடைய வல்லமையை நம்ம தரித்து கொள்ள, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாக இருக்கணும். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள்.
அப்போது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது? வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஞானஸ்தானம் நமக்கு மிக 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 முக்கியம். இந்த ஞானஸ்தானம் கர்த்தர் நியமிக்கப்பட்ட ஒரு நீதி. இது கர்த்தரால் கட்டளையிட்டப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிக்க தெரிந்து கொண்டது. எபேசியர் 4:30 எப்படியாக வாசிக்கிறோம். டைமில் நான் வாசித்து முடிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றோம். ஆனால் உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாள் என்று, இயேசு கிறிஸ்து வருகையில் நம்ம மீட்கப்படுகிற நாள் என்று முத்திரை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்னங்க நாங்கள் என்னத்தை துக்கப்படுத்தி இருக்கோம்? நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழணும். நம்ம பேச்சு, நம்ம நடத்தை, நம்ம இருக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற ஸ்தலம், குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சாட்சியாய் ஜீவிக்கும்போது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிற தேவனாக. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதை கீழே வாசிக்கிறோம் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துருக்கனும் உங்களை விட்டுவிட நீங்கள் கடவது. வாசிங்க 4:31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவும் மனதுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. இதுதான் நமக்குடைய பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம். ஆமென். நம்ம பெற்ற பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. சொல்லப்பட்ட காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நாங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தவில்லை, ஆவியானவரை நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா சொல்லப்பட்ட காரியம் சகல விதமான கசப்பு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறாது. உங்கள் வரவுகள் கிரியை செய்யாது. நீங்கள் அழைக்கப்பட்ட எந்த ஊழியக்காரன் நினச்சிருந்தால் அந்த கசப்பு உங்கள் மனசில் இருந்தால் தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் அல்ல. கசப்பு, கோபம், மூர்க்கம், தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணையும் உங்களை விட்டு இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிக்கணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஒருவருக்கொரு தெய்வம் மனதுருக்கம் இருந்து கிறிஸ்துவின் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. இது அநேகர் மனதில் இருக்குது. மன்னிக்க முடியாத பிள்ளைகள், மன்னிக்க முடியாத பெற்றோர்கள், மன்னிக்க முடியாத சகோதரர்கள், கோபம், வைராக்கியம் எல்லாமே இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்படுத்தாது. ஆமென். மற்றவர்களுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. சொல்லப்பட்ட காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த யாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். மனம் திரும்புங்க. மன்னிக்கிற காரியத்தில் மனம் திரும்புங்க. மற்றவர்களை
குறித்து பேசுவதிலிருந்து மனம் திரும்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இதை சொல்லப்பட்ட காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கம் படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மனதுருக்கிற தேவன், எல்லாவற்றை மன்னிக்கிற தேவன். அப்போது நீங்கள் எல்லா காரியத்தில் மன்னித்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களிடம் என்று அறிவீர்களாக. பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற நம்முடைய இருதயம். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற நம்முடைய ஆலயமாக இருதயம் உள்ளான மனுஷனை எப்படி துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். எபேசியர் 4:2 வாசிக்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையுடையவரான அன்பில் ஒரு தாங்கி நடந்தீங்களா? சொல்லப்பட்ட காரியங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வரங்கள் வேண்டுமா? அபிஷேகம் வர வேண்டுமா? ஆமென். பெற்ற அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களுக்காக, இரக்கம் செலுத்துகிறாக, அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நாம் யாரும் எழுந்திருப்போமா? கைகளை தட்டி. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் நல்ல கைகளை தட்டி. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவளில் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு அவளை அன்பு கூர்ந்து அவளை கேட்கும்போது, கர்த்தரிடத்தில் இந்த நாள் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகள் மூலமாக விசுவாசித்து கேட்கும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
காண்பாய். ஊரா பக்காபலர். நல்ல கைகளை தட்டி நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில் ஓ ஹல்லேலூயா ராபா லாரா தாரா ஊரா பக்காபலர் இதாரா இதாராதி அந்தாரா பலபு ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் உண்டோ? ஓ காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாயிரு என்று சொன்ன தேவர். ஓ தேங்க்யூ ஃபாதர். துதிக்கிறோம் ஐயா. ஓ ஆவியின் வரங்களால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அசாதாரணமான காரியங்களை செய்யத்தக்கதாக நம்முடைய வல்லமையினால் நம்முடைய பலத்தினால் இடைக்கட்ட முடியாத ஸ்தோத்திரங்கள் கர்த்தா. வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய தாசர்கள் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சென்றிருக்கிறது. வார்த்தை 30 60 100 பலன் கொடுக்க முடியாது செபிங்க கர்த்தாவே. விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும் என்று சொன்ன தேவனையா. விசுவாசத்தோடு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா கனி கொடுக்கட்டும், நிலைத்திருக்கட்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும், உமக்காக ஊழியங்களை செய்ய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவரே சபையிலும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஓ பரலோகத்தின் கணக்கிலே ஹல்லேலூயா வெறும் கையாய் நான் வரவில்லை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வந்திருக்கிறேன் சொல்லி இடத்துல நல்ல வெல்டன் என்று பெயர் வாங்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது செபிங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் செய்த எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தலைமையாக இருக்கிற பாஸ்டரமாக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்க உள்ள பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். தேவ கிருபை அல்ல தாங்க முடியாது நாங்கள் ஜெபிங்க கர்த்தாவே. சபை ஊழியர்களுக்காக போதர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமாதானத்தினால நிரப்பி அனுப்புகிறார். ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய கிருபையோடு கூட இருக்கிற இந்த வாரம் முழுவதும் செய்கின்ற எல்லா பிரயாசங்கள் பிரயாணங்கள் வேலைகள் பிஸ்னஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சேசம எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தோடு எழுத +2 10th +1 எல்லா எக்ஸாம் எழுதுகிற மாணவிகளுக்காக துதிக்கிறோம். விசேஷத்த ஞானத்தோடு உம்முடைய கிருபையோடு எழுதி முடிக்க கர்த்தர் நல்ல மார்க்கில் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார்.